வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரரே, வற்றாயிருப்பே, காலமெனும் காந்தமே, இப்பேருண்மையை மண்ணுலகில் மாந்தரெல்லாம் உள்ளுணர்வாய் உணர்ந்து உய்யட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு மனோசக்தி என்ற தலைப்பில் சிந்திப்போம். பகுதி 2. அதை பயன்படுத்தும் போது அதற்கு பெயர் ஞான மார்க்கம். ரெண்டுத்துக்கும் பாருங்க, சின்ன வித்தியாசம்தான். தன்முனைப்போட இது நானுன்னு ஒத்துக்கிறோம், இங்க தன்முனைப்பு இல்லாம நானுன்னு ஒத்துக்கிறோம், அவ்வளோதான். ஒரு சின்ன வித்தியாசம்தான். ஆனா இது நமக்கு இயல்பா எல்லாவற்றிலும் நன்மையை தரும். உடம்பு, மனசு, உயிர், இதனுடைய தன்மை மதிக்கப்படும் போது நாமளும் நல்லா இருப்போம், மற்றவங்களையும் நல்லபடியாக வச்சுப்போம். ஆனால் இங்கே உடம்பை பற்றி, மனசை பற்றி, உயிரை பற்றியெல்லாம் பெருசாக யோசிக்காம பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம் இந்த வழியை தேர்ந்தெடுத்து வாழும்போது நாமளும் நல்லா இருக்க மாட்டோம், மற்றவங்களையும் நல்லா வச்சுக்க மாட்டோம், நாமளும் நிம்மதியாக இருக்க முடியாது. காசை வேணா சேர்த்துடலாம், காசெல்லாம் சேரும். காசு சேர்றதுக்கெல்லாம் ஒரு தனித்தன்மை கருமையத்தில் இருக்கணும். காசுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. யோசனை பண்ணி பாருங்களேன். பணத்துக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும், நம்மளை மயக்கும், நம்மளை திசை திருப்பும். இதெல்லாம் அதுக்குடைய திறமை, டேலண்ட் இருக்கு. ஸோ அதுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் பாருங்களேன், எல்லாருமே காசு காசுன்னு ஓடுறாங்க இல்லையா? இந்த காசை பயன்படுத்தும் போது எனக்கு சாதாரணமாகவே ஒரு ஏழ்மையை போக்கணும் அப்படின்னா காசு தேவை, இல்லைன்னா முடியாது. யதார்த்தமான உண்மை அதுதான். அப்போ இது அளவு மீறி இந்த காசை கைப்பற்றணுங்கிற உணர்வோடு தான் எல்லா மக்களுமே சேமிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதுவே என்னது? அளவு மீறின உணர்வு தானே. சேமிக்கணும், நாளைக்கு ஒரு 10 ரூபா எடுத்து வைக்கணும், நியாயமாக கூட இருக்கலாம், நியாயம்தான், இல்லைங்கண்ணே. அது ஒரு அளவு மீறிய உணர்வு தானே. இப்படிப்பட்ட பதிவுகளையெல்லாம் பணம் என்ன பண்ணுது? வச்சிருக்கு, இருப்பில் வச்சிருக்கு. ஸோ அதனால் பணத்துக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ நம்மளுடைய சிந்தனை எல்லாம் நல்லபடியாக இருக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணி எந்த வகையான நம்ம ரெண்டுமே தான், நமக்குள்ளே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது நமக்குள்ளே டெவலப் ஆகும். முடிவான சயின்ஸ் என்னன்னு கேட்டால், நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய எண்ணம், சொல், செயல்களை வச்சுக்கிறோமோ அது நமக்குள்ளே டெவலப் ஆகும். அப்போ நல்ல விஷயங்களில் எண்ணம், சொல், செயலை வச்சுக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த உடம்பை துன்பப்படுத்த மாட்டோம். நாம் உடம்பை துன்பப்படுத்தலை அப்படின்னா மற்றவங்களையும் துன்பப்படுத்துறதுல யோசிப்போம். ஐயோ பாவமாச்சேன்னு யோசிப்போம். இல்லை, நாமளே இங்கே போட்டு அடி விட்டு தட்டி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களை துன்பப்படுத்துறதுல யோசிக்கவெல்லாம் மாட்டவே மாட்டோம். அடி என்ன ஆனாலும் பரவாயில்ல பண்ணு அப்படிங்கிற உணர்வு தான் வரும். ஏன்னா உள்ளே இருக்கிறது அதுதானே, உள்ளே இருக்கிறது அதுதான். அப்போ நாம் நம்முடைய ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கெமிக்கல் ரியாக்ஷனை முறை தவறி இயக்கக்கூடாது, உருவாகாமல் பார்த்துக்கணும். நல்ல முறையான கெமிக்கல் ரியாக்ஷனை வச்சுக்கலாம், தப்பே இல்லை. இப்போ கோள்கள் நம்மளோட தொடர்பு கொள்ளுது இல்லையா? எது? கெமிக்கல் ரியாக்ஷன் தான், வேற ஒன்றுமே இல்லை. ரசாயன மாற்றங்களைத்தான் ஏற்படுத்துகிறது கோள்களுடைய அனைத்து அலைகளும். கோள்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எதன் மூலமாக நடைபெறுகிறதுனா ரசாயன மாற்றம்தான், ரசாயன மாற்றம்தான். இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய கோள்களுடைய ஆற்றல் நம்ம பாசிட்டிவாகவே நல்லபடியாக இருந்தோம் அப்படின்னா அது நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தணுமோ அது ஏற்படுத்திட்டு அது பாட்டில் போயிடும். இல்லை நாம் கொஞ்சம் மாறி இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ நம்ம மாறி இருக்கிறத இது வெளில வந்தோன்னே அது என்ன பண்ணும், சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணும். அப்படிங்கும்போது நமக்கு கோள்களுடைய அலை துன்ப விளைவை கொடுக்கும். ஏன்னா நாம் இங்கே கெடுத்து வச்சுருக்கோம், உண்மை அதுதான். அப்போ கெடுத்து வச்சதை அது என்ன பண்ணும், சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுது. அப்புறம் சரி பண்ணக்கூடிய நிகழ்ச்சியை நாம் எப்படி ஃபீல் பண்ணுவோம், துன்பம்னு ஃபீல் பண்ணுவோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது பெரிய சயின்ஸ். இது மகிழ்ச்சி அதை எளிமையாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வரக்கூடிய உணர்வு இதை நாம் சரியாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அறிவை நுணுக்கி இயக்கி பழக்கினால்தான் முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு வர்ற உணர்வுகளில் நல்லதுக்கும் தீயதுக்கும் ஆன உணர்வு ஒன்று தான், வித்தியாசம்லாம் இருக்காது. அணுச்சிதைவு அப்படின்னு நம்ம உடம்புல ஏற்பட்டால் நமக்கு வர்ற உணர்வு பெயின், வலி தான். இதே அணு சேர்க்கை, நம்ம உடம்புல டிஸ்டர்பான இடம் மறுபடியும் சரியாகுது அப்படின்னா அப்பையும் நமக்கு வரக்கூடிய உணர்வு பெயின், வலின்னு தான் ஃபீல் பண்ணுவோம், பொருந்தா உணர்வுன்னு ஃபீல் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுத்துக்குமான உணர்வு பொருந்தா உணர்வு அல்லது வலி, சரியா? நல்லதுக்கும் அதுதான், கெட்டதுக்கும் அதுதான். அப்போ இது நல்லதுக்கான பொருந்தா உணர்வு, இது சரி பண்ணுற பொருந்தா உணர்வு, இது துன்பத்தை தரத்தக்க துன்ப விளைவினுடைய பொருந்தா உணர்வுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது முதல்ல தெரிஞ்சாதானே நாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும். அப்போ இதுக்கு மனசை அறிவை நுணுக்கி இயக்கி பழக்க வேண்டும். இப்போ நம்மளுடைய உடம்புக்கு வெளியில் ஏதாவது ஒரு காயமாயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியுது, அடிபட்ட இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணு ஆறிக்கிட்டே வர்றது அப்படிங்கிறது தெரியும், அரிக்கும். அது இப்போ புண்ணை சுற்றிலே அரிக்குது இல்லையா, இதெல்லாம் பொருந்தா உணர்வு. இதே உணர்வு உடம்புக்குள்ளே ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு ஃபீல் பண்ணுறோம், வலி, பெயின்னு ஃபீல் பண்ணுறோம். இப்போ ஒரு விஷயம் சரியாகுதுன்னாலும் நமக்கு வலி தான் வரும். நம்ம உடம்புல இப்போ நாம் எக்ஸசைஸ் பண்ணுறோம், தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண நம்முடைய இந்த பிரச்சனை கொஞ்சம் வலி, மூட்டு வலி, கை வலி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். பயிற்சியை விட்டுட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா, அல்லது இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் புதுசாக பயிற்சிக்கே வர்றோம் அப்படின்னா நம்ம பயிற்சி செய்யும்போது என்ன ஆகும், இந்த ஜாயிண்டில் ஏற்கனவே வலி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வலி வந்த மாதிரி உணர்வு வரும். இப்போ பயிற்சி செய்கிறதுனால வலிக்குதுன்னு சொல்லி பயிற்சியை விட்டுறலாமா, அல்லது தொடர்ந்து செஞ்சால் பயிற்சி விளைவு வலி கொஞ்சம் குறைஞ்சிரும்னு நினச்சிட்டு பயிற்சியை பண்ணணுமா? வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ இரண்டுக்குமான உணர்வு ஒன்று தான். ஒரு அணு அடுக்கு சீரமையப்படுகிறதுனாலும் நமக்கு கொஞ்சம் வலின்னு இருக்கும். அதே அணு அடுக்கு சிதைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் நாம் அதை வலி, பெயின் தான் ஃபீல் பண்ணுவோம். இந்த கோட்பாடு முதல்ல நமக்கு புரியணும் இல்லையா? இந்த வலி, இந்த உணர்வு ஏன் வந்துச்சு, இதை தான் ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாங்க மகரிஷி. இந்த ஆய்வுக்கு நம்மை நாம் உட்படுத்தி கொள்ளாத போது நாம் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தெரியாமல் ரெண்டுத்தையும் ஒரே கேட்டகரியில் கொண்டு போவோம். நாம் பிரித்து பகுத்து உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இது உண்மை தெரியும், இதுக்காக தான் இந்த பெயின் வருது, இது ஓகே, இது நல்ல பெயின் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரியவே இல்லை, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அப்படின்னா ரெண்டுத்தையும் சேமாக ஒரே கேட்டகரியில் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டில் ஒன்றும் தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்போம். இப்போ அப்படி தான் இருக்கு, வித்தியாசம் தெரியல. இப்போ இதுக்கு தான் மகரிஷி அறிவை நுணுக்கி இயக்கி பழக்குங்கள்ங்கிறாங்க. தற்சோதனை பண்ணணும், புரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்றத்தையும் புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள நமக்கு நடக்கிறதுக்கான ஒரு காரணம், ரீசன் நமக்கே தெரியல அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பலகீனம். இது ஒரு நல்ல சூழ்நிலையோ அல்லது ஒரு நல்ல முறையோ இல்லவே இல்லை. எனக்கு என் வாழ்க்கையில், என் உடம்புல, என் மனசில், என் உயிரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்ன ரீசன்னு தெரியல அப்படின்னா இது எவ்வளோ பலகீனமான நிலை. அப்போ இந்த நிலையிலேருந்து நாம் மாறணுமா வேண்டாமா? நாம் முயற்சி செய்தால் மட்டும்தான் இதிலிருந்து மாற முடியும். முயற்சி இல்லை அப்படின்னா இதற்கான ரீசனை நாம்
தப்பாக புரிஞ்சுக்குவோம். அப்பயும் புரிஞ்சுக்குவோம், நமக்கு என்ன தோணுதோ அதை போட்டு அதை ஃபுல்லப் பண்ணிடுவோம். அதுவாக தான் இருக்குமானா அது பற்றிலாம் நமக்கு அவசியமே இல்லை. முடிஞ்சு போச்சு, இதனால தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். உண்மையான உண்மை உள்ளதை உள்ளவாறு உணர்தல் அப்படிங்கிறதுக்கு நாம் கொஞ்சம் தவம் பண்ணணும். தவம் பண்ண ஆற்றலை பயன்படுத்தி பயன் காணுதல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் டெவலப் ஆகும். நீங்கள் தற்சோதனை பண்ணுறதா இருந்தால் சும்மா பண்ணக்கூடாது, தவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தற்சோதனை பண்ணணும்னு மகிழ்ச்சி சொல்கிறாங்க இல்லையா. தவம் செய்து பெற்ற ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய முறை தான் தற்சோதனை. நீங்கள் தவ ஆற்றலை பயன்படுத்துகிறீங்க, பயன் காண்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தற்சோதனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ தவம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும்? தற்சோதனை பண்ணணும். தற்சோதனை செய்தால்தான் மனதுக்கு இந்த நுணுக்கமான இயக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இயல்பான தன்மைங்கிறது வரும். இதை நாம் பாட்டில் தவம் பண்ணுறோம், ஆசிரியர்கள் சிந்தனை உரை கொடுக்குறாங்க, கேட்குறோம், அப்புறம் அடுத்த நாள் பயிற்சி பண்ணுறோம், தவம், அப்புறம் சிந்தனை உரை, அப்புறம் அடுத்த நாள், இப்படியே போகும். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அப்போ எதற்காக இந்த மனவளக்கலை நமக்கு உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதில் போய் நாம் செட்டில்மெண்ட் ஆகாமல் இன்னும் கேட்லேயே இருக்கோம். இப்படி யோசனை பண்ணிக்கோங்க. அறிவித்திருக்கோயில் வாசல்லையே இருக்கணும். அறிவித்திருக்கோயிலுக்குள்ளர வந்து வாழ்வதற்கு பழகவில்லை. அறிவித்திருக்கோயில் வாசல்லையே நிற்கிறோம். ஆகா, அங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது இல்லையா எவ்வளோ நல்லா இருக்குது, பச்சை பசேன்னு. இங்கேருந்து அந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பச்சை பசேன்னு இருக்குது. இதுலேயே சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆக அறிவித்திருக்கோயில் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இன்னும் ஒரிஜினல் அனுபவத்தை நாம் எடுக்கவில்லை. அதற்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதானே வரும். செயலுக்கு தக்க விலை, இந்த நுணுக்கமான அறிவு. இப்போ மகரிஷி சொல்கிறாங்க இல்லையா, புலன் அறிவு. புலன் அறிவுன்னா என்ன? புலன் தொடர்பான அறிவு இயக்கம் இல்லையா. அதே மாதிரி உயிரறிவுன்னு இருக்கு, உயிரை தொட்டு இயங்கக்கூடிய அறிவு. அதே மாதிரி இறை அறிவுன்னு ஒன்று இருக்கு, இறையிடமிருந்து துவங்கிய இயக்க அறிவு. அப்போ நாம் எங்கே வாழணும்? நம்ம உயிர் அறிவிலையும் இறை அறிவிலையும் வாழணும். எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? உடல் அறிவில் வாழ்ந்துட்டு. உடல் அறிவு, அதுவும் அந்த உடல் அறிவுங்கிறது முழுசா பயன்படுத்தப்படுதான்னா அதுவும் இல்லை, அதுவும் அறகுறை. அதுவும் அறகுறையாக தான் பயன்படுத்தும். முழுமையாக உடலை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, தற்சோதனை பண்ணுறது கொஞ்சம் நமக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கு. ஏன், எதுக்கு, எதனால் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் உட்காந்து. இப்போ மௌன நோம்பே அதுக்கு கொடுக்கப்பட்டது தான். ஏன், எதுக்கு, எதனாலன்னு யோசிங்க, எல்லாத்தையும் யோசிங்க. இப்போ நமக்குள்ளும் புறமும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாமே அனுபவமாக பெற முடியும். இப்போ நமக்குள்ளே பெருகக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மனசை இதமாக தன்மையாக வச்சுருக்கணும். நமக்கு இந்த வைப்ரேட்டான மனசு இருந்துச்சு அப்படின்னா தவ ஆற்றலை முறையாக பயன்படுத்த மாட்டோம், முறை தவறி பயன்படுத்துவோம். எப்படி அப்படின்னா, ஆற்றல் கிடைச்சிது, அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சோம், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தோம், அப்புறம் ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுமா? அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. இப்படி தான் பயன்படுத்திட்டு முறையாக இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கும் அதற்குமான இந்த இணக்கத்தன்மைங்கிறத ஒன்று நாம் ஸ்டடி பண்ணணும். இந்த இணக்கத்தன்மையை உருவாக்கிக்கணும். இப்போ தவ ஆற்றல் பெற்ற போது தவ ஆற்றல் நம்ம உடம்புல என்ன பண்ணுது, அதற்கான சயின்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆழமாக உட்காந்து யோசிக்க யோசிக்க அதுக்கும் நமக்கும் ரிலேஷன்ஷிப் உருவாகும். நம்ம இல்லை அப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு பெண்டிங் ஒர்க்கு தான். என்னைக்கானாலும் அந்த ஃபைல் பெண்டிங் ஃபைல் தான். இன்னும் அதை எடுத்து பயன் காணவில்லை அப்படிங்கிறது தான் பொருள் ஆகும். ஸோ அந்த நிலைப்பாடிலிருந்து நாம் நம்மளை மாற்றி அமைக்கணும். இப்போ நம்மளுடைய சயின்ஸ் இந்த மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோம் இல்லையா, உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. இதில் டாக்டர் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு
ஒரு லிஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டு ஒரு மாத்திரையை தனியாக எழுதி அதை ரவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த மாத்திரையை நீங்கள் நிறுத்தவே கூடாது, கண்டினியூவாக இதை கண்டிப்பாக சாப்பிட்டு தான் தீரணும். இதை கூட நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து வாங்க, குறைச்சிக்கலாம், எதை சாப்பிடணுமோ சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரவுண்ட் பண்ணி கொடுத்ததை ஆயுள் காலம் முழுவதும் நீங்கள் சாப்பிட்டே தீரணும். என்ன காரணம் அப்படின்னா, மாற்று அறுவை சிகிச்சை செஞ்ச ஒரு உறுப்பு வேற ஒருத்தங்கள்ட்ட நமக்கு உறுப்பை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோன்னு வைங்களேன். இந்த உறுப்பை நாம் நம்மளுடைய உடம்பு, நம்முடைய உடல் செல்கள் ஏற்றுக்கொள்ளுமான்னா ஏற்றுக்காது. அப்போ இது நம்மளோடது கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த உறுப்பை அழிக்கிறதுக்கு நம்மளுடைய உடல் செல்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அப்போ இந்த ஒர்க்கில் இருந்து நம்மளுடைய உடல் செல்கள்கிட்டருந்து காப்பாற்றுறதுக்காக தான் அந்த ரவுண்ட் பண்ண மாத்திரை. நம்முடைய உடல் செல்கள் நம்மளுடைய இந்த மாற்று அறுவை சிகிச்சை பண்ண உறுப்பை தின்றக்கூடாது அல்லது அழிச்சிடக்கூடாது. அப்போ நீங்கள் இந்த தொடர்ந்து இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்க அப்படின்னா இதை பாதுகாக்கலாம். அதுக்கு தான் அது. அப்போ இயல்பாக ஒரு சயின்ஸை யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ வெளியேருந்து ஒரு ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே வருது. இப்போ இந்த வர்ற ஆற்றலை உடனே நாம் அதை ஏற்றுக்கொள்ளுமா நம்ம உடம்புன்னா ஏற்றுக்கொள்ளாது. அப்படி பெற்ற ஆற்றல் மூலமாக நமக்கு ஒரு உணர்ச்சி பொங்கும். அந்த பொங்கிய உணர்ச்சியில் அந்த ஆற்றலை செலவு பண்ணிட்டு உக்காந்தாதான் நிம்மதி. நீங்கள் வேணால் நல்ல முயற்சி பண்ணி யோசனை பண்ணி பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நமக்குள் பெருகிய ஆற்றலை அது தீர்த்து செலவு பண்ணிட்டு தான் அடுத்த வேலைன்ட்டு நாம் போவோம். அது கூட நாம் சரியாக பழகாத வரை, அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய தன்மைக்கு தக்கவாறு நம்முடைய மன இயக்கம் மாறாத வரைக்கும் நீங்கள் எப்போ ஆற்றல் பெற்றாலும் அதை செலவு பண்ணி தீர்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலைக்கே போவோம். அப்படி தான் நடக்கும். அப்போ நீங்கள் மனப்பக்குவத்தை ஏற்படுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நுணுக்கமான மனோநிலை, நம்முடைய மனசு பக்குவமாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும். நம்முடைய மனசு இதமாக பதமாக தன்மையாக இருக்கும். தன்மையாக இருக்கக்கூடிய மனதிற்குத்தான் அவன் தட்டுப்படுவான். தன்மையற்ற மனதிற்கு அவன் புலப்பட மாட்டான். மனசில் தன்மை வேணும். பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா, சாதாரணமாக சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையை, தன்மையாக பேசுங்க, தன்மையாக பழகுங்க, தன்மையாக எல்லோரோடும் இணக்கமாக இருங்கன்ட்டு. ஜஸ்ட் அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்கு பாருங்க. தன்மையாக நாம் வாழும்போது தான் நமக்குள்ள தரம் இன்க்ரீஸ் ஆகும், டெவலப் ஆகும். அப்போ இந்த தன்மையான மனதிற்குத்தான், பக்குவப்பட்ட மனம், இந்த மனதிற்குத்தான் இந்த தவ ஆற்றலை பயன்படுத்தி பயன் காணக்கூடிய அந்த நுட்ப இயக்கம்ங்கிறது புரியும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் செலவு பண்ணிட்டு உட்காந்து. அப்போ இதிலேருந்து நாம் கொஞ்சம் தெளிவு பெறணும் இல்லையா? நீங்கள் யோசனை பண்ணி சிந்தனை பண்ணாதான் இது இப்படி இருக்குது அப்படிங்கிறது புரியும். நமக்கு ஜஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து இனிமேல் நாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு யோசிங்க. அதற்கான ப்ராசஸ் அது என்னங்கிறது அவனே சொல்லுவான். இல்லை இதெல்லாம் நம்ம கடந்து தான் வந்தாகும். இதெல்லாம் கடக்காம முடியாது. இப்போ நமக்குள்ளர பெருகக்கூடிய ஆற்றலை முறையாக பயன்படுத்தும் போது இது மௌன காலங்களில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மௌன காலம் ரொம்ப சுலபமாக இந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கும். அதற்கு நம்ம நல்ல முறையில் சூழ்நிலைகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி. பாருங்கள், நமக்கு இங்கே என்ன வேலை இருக்குது, மௌனம் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னா செல்ஃபோனை ஆஃப் பண்ணி ரூமில் வச்சுட்டு கடைசி நாள் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும். யார் கூடயும் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லது இப்போ நைட்டு டிஃபனுக்கு என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்க வேண்டியது இருக்கா? ஒன்றும் கிடையாது. நம்ம வாட்டில் 7:30 மணிக்கு போனோம்னா நமக்கான உணவு தயாராக இருக்கும். ஒவ்வொரு நேரமும் அப்படி தானே. எதையாவது நாமளே ப்ரிப்பேர் பண்ணணும், நாமளே ரெடி பண்ணணும் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. நம்ம வாட்டில் அமைதியாக மௌனம் இருந்து முறையாக மௌனம் இருந்து
நம்மளுடைய ஆற்றலோடு இணைந்து இந்த ஆற்றலை புரிஞ்சுக்கணும். மௌனம் எதற்காக அப்படின்னா ஆற்றலை புரிந்து கொள்வதற்காக. ஏன்னா எல்லாமே ஆற்றல் தான். ஆற்றல்ங்கிறது இன்விசிபிளாக இருக்கு, கண்களுக்கு புலப்படாத இயக்கம் ஆற்றல். அப்படி கண்களுக்கு புலப்படாத இந்த இயக்க ஆற்றலை நாம் மனதால் உணரக்கூடிய அந்த தகுதியை உயர்த்திக்கும். மனப்பக்குவத்தில் உயர வேண்டும். அந்த மனப்பக்குவம்தான் நம் உயிரை பற்றிய உண்மைகளை நமக்கு உணர்த்தும், நம் மனதை பற்றிய உண்மைகளை நமக்கு உணர்த்தும், நம்மளுடைய கருமையத்தை பற்றிய உண்மைகளை உணர்த்தும். காந்தத்தின் தன்மைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். 5 புலன்கள் மூலமாக உயிராற்றல் அழியுது. இப்படி அழியறதைத்தான் நாம் என்னன்னு உணர்றோம், உணர் மயக்கம் தாங்க மகிழ்ச்சி. 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். அதையே இன்பம்னு நினைக்கிறோம் பாரு. ஆற்றலை இழக்கிறோம் நாம். அதுவும் தெரியாமையே இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. சிந்தனை உயருங்கால், சிந்தனை உயர்ந்தால் மட்டும்தான், இந்த வார்த்தைக்கு அதுதான் பொருள். சிந்தனை உயருங்கால் உந்த உந்த குண்டலினி புருவமைய தூரி வரும். சிந்தனை உயர்ந்தால் மட்டும்தான் குண்டலினி புருவ மையத்தில் ஊறி வரும். சிந்தனை உயரும். அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, இப்ப சாதாரணமான சிந்தனையோட இருக்காதீங்கிறாங்க இல்லையா? அப்ப இதற்கான ஒரு ஸ்பெஷல் சிந்தனையை உருவாக்கிக்கணும். ஸ்பெஷலா உட்காந்து இதுக்குன்னு யோசிச்சாதான் குண்டலினி புருவ மைய தூரி வரும். அப்படி வர்றது சும்மா வராது, பேரறிவின் ஆற்றலை பெற்று வரும். பேரறிவின் ஆற்றலோட சேர்ந்து வரும். இப்போ அந்த ஆற்றல் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பயன்படுத்தும் முறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் பக்குவப்படுத்துது. மனதை தன்மையாக வச்சுக்கணும். அப்படி தன்மையான மனதுக்கு தான் இது தட்டுப்படும். 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். சிந்தனை உயருங்கால் சிவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வென உணர்ந்து கொண்டோ. உந்த உந்த குண்டலினி புருவமைய தூரி வரும். பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வை ஆராய்ந்து எண்ணம் சொல் செயல் 3ஐயும் ஒழுங்கு செய்வி. நம்முடைய எண்ணத்தை சொல்ல செயலை 3ஐயும் ஒழுங்கு பண்ணிக்கும். இது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது. நம்ம மாறி இருக்கோம், மாறாமல்லாம் இருக்க மாட்டோம். மனவளக்கலைக்கு முன் மனவளக்கலைக்கு பின் நான் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா மாறி இருப்பீங்க, மாறாம இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாற்றம் போதாது, இன்னும் கொஞ்சம் மாறணும், இன்னும் பலமா முயற்சி பண்ணி மாறணும். அந்த அனுபவம் எடுக்கிற அளவுக்கு மாறணும். உயிரினுடைய அனுபவம், அறிவினுடைய அனுபவம், அதை ரீச் பண்ற அளவுக்கு நாம மாறுறோம். மாறாமல்லாம் கிடையாது, மாறாமல்லாம் இருக்க போறதும் கிடையாது, மாறும். ஆனால் நம்மளுடைய இன்னும் முயற்சியை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். நம்முடைய முயற்சி இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதை ஈஸியாக ரீச் பண்ணலாம். சுலபமாக அந்த இடத்தை நோக்கி நாம் நகர்ந்து விடலாம். இப்போ புதுசாக ஒரு எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள லோட் ஆகுதுன்னா அதை நம்ம உடம்பு ஏற்றுக்காது. உடனே அதை வெளியே தள்ளுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அப்போ நாம் இதுக்கிட்ட என்ன சொல்லி வைக்கணும்? அதுக்கு தான் மகரிஷி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விரிஞ்சு பழகுங்க, பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து பழகுங்கள். பஞ்சபூத நவக்கிரகதம் அதுக்கு தான். மண்ணோட சேர்ந்து மண் சார்ந்த தன்மைகள், இது வேற நான் வேற கிடையாது, நீ வேற நான் வேற கிடையாதுங்கிறத உணருங்க, அதுக்கு புரிய வைங்க. நீரோட நீராக சேர்ந்து நீரும் நானும் நீயும் நானும் ஒண்ணுதாங்கிற அந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும். அந்த உணர்வுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த தவமே. பஞ்சபூத நவக்கிரகம் எதுக்கு? இந்த புரிந்துணர்வுக்கு தான். தண்ணி வேற இல்லை, நீர் வேற இல்லை, நெருப்பு வேற கிடையாது, மண் வேற இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு வர்றதுக்காக தான் அது. அப்போ இந்த உணர்வு வர 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 என்ன ஆகும்னா, அந்த ஆற்றல் சேர்ந்துச்சுன்னா
அது பயன்பாட்டுக்கு வரும். அது நம்முடைய உடல் சக்தியாக மாறி நமக்குள்ள தங்கும், அது தலைக்கும். அதுக்கு தான் இது. ஏதோ இந்த கிரக கோளாறெல்லாம் இருக்கும், ஜாதக அமைப்பெல்லாம் கொஞ்சம் சரியில்லை, அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் பஞ்சபூத நவகிரகம். இந்த சயின்ஸை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஆழமாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆழமான விஞ்ஞானம் இருக்கிறது. மகரிஷியினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஆழமான விஞ்ஞானமும் ஆழமான மெய்ஞானமும் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் பேக்ரவுண்டில் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளியில் புறத்தில் இருக்கிற தன்மைகளை தாண்டி அகத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய உண்மைகளோடு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ அந்த இடத்துக்கு நாம் போகணுன்னாவே என்ன பண்ணணும், பக்குவம் இருக்கும். ஏன்னா அது ஊடுருவி போகணும், கடக்கணும். சில இடங்களில் தடுக்கும். நாம் அப்படி முயற்சி பண்ணும்போது அந்த பேராசை இருக்கக்கூடாது, சினம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, முறையற்ற பால்கவர்ச்சி இருக்கக்கூடாது, கடும் பற்று இருக்கக்கூடாது, உயர்வுதாழ் மனப்பான்மை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாத மனத்துக்கு தான் ஊடுருவ முடியும். இதெல்லாம் இல்லாத மனம்தான் அவனோடு ஒன்றிணையும், ஒன்று கலக்கும், அவனாய் பாதிக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா செக் போஸ்ட்டு அங்கங்கே நிறுத்தி வச்சு அங்கங்கே நின்றும் கட்டையை போட்டு நிறுத்திடுவாங்க. உரிய ஆவணங்களை நாம் காட்டாமல் அந்த செக் போஸ்ட்லேருந்து நாம் ரிலீஸ் ஆக முடியாது. அப்படிதானே இருக்கு, அங்கங்கே நின்றுடும். இப்போ இதெல்லாம் நம்ம மாறிடும். நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு அப்படிங்கிற இந்த தன்மையில் நாம் டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகிட்டோம்னா நாம் செக் போஸ்ட்கிட்ட போகிறோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். நம்ம நிற்க வேண்டிய பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நிறுத்துறதுக்கு ஆளே இல்லைன்னு வைங்களேன், எல்லாம் ஓப்பனில் இருக்கும். நம்மளை யாரும் நிறுத்துறதுக்கு அங்கே ஆளே நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கும். அதுதான். அப்போ உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து நல்ல தன்மைகளில் நாம் நம்மை நாளுக்கு நாள் உயர்த்தி கொள்ள வேண்டும். பயிற்சியை முறையாக செய்யும். உடம்பை மனசை உயிரை தன்மையாக வச்சுக்கணும். இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவுக்கு முரண்பாடாக எதையும் செய்யக்கூடாது. இறை நீதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இறை நீதிக்கு நாம் முரண்பாடாக எதையும் செய்யக்கூடாது. இப்போ இறை நீதி நமக்குள்ளே இருந்து நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நாம் மனித தோற்றத்துக்கு இந்த மனிதன்கிற கோட்பாடு கீழே இருக்கமா? இப்போ நம்ம கொஞ்சம் அப்படி விளங்கின தன்மையோடு பேசுகிறோம், பழகிறோம், செயலை செய்கிறோம் அப்படின்னா இது நமக்குள்ளே இருக்கிற இறை நீதிக்கு முரண்பாடானது. இதுதான் முறையற்ற கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாகும். விளங்கின தன்மை சார்ந்து நாம் என்ன பண்ணாலும் என்ன ஆகும், முறை தவறிய கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகும். அப்போ இந்த முறை தவறிய கெமிக்கல் ரியாக்ஷன் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை தடுக்கும், திசை மாற்றும், தேங்கச் செய்யும். அப்போ அதன் விளைவாக துன்பங்கள் உருவாகும். அப்போ இந்த ஓட்டங்களை சீராக வச்சுக்கணும். ஓடுற பொருள் ஓடிக்கிட்டே இருக்கணும், நின்றக்கூடாது. ஓடும் பொருள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும், காற்று ஓடிக்கிட்டே இருக்கணும், வெப்பம் ஓடிக்கிட்டே இருக்கணும், உயிர் ஓடிக்கிட்டே இருக்கணும், காந்தமும் ஓடிட்டு. ஆனால் நம்முடைய நினைவு மன அலை சுழல் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம், குறைக்கலாம். காமா ஸ்டேஜுக்கு கூட குறைக்கலாம். 0, 1, 2, 3 தாண்டி காமா 0க்கு கூட நம்மளால் போக முடியும். அசைவற்ற மனம், அசைவற்ற மனம். அப்போ நாம் இங்கே பீட்டாவிலேயே வாழ்ந்து வாழ்ந்து பழகி பீட்டாவிலேருந்து ஆல்பாவுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரும், கொஞ்சம் ஜர்க்காகும். அப்போ விழிப்பு நிலையோடு இருந்து ஆல்பாவையும் கடக்கும். இப்போ அந்த அயரா விழிப்பு நிலை. அப்போ அந்த அயரா விழிப்பு நிலை இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் தூங்குறோம் அப்படின்னா ஒன்று ஆல்பாவுக்கு போய் தூங்கி பழக்கம், தூங்குறோம். ஆனால் அது ரொம்ப காலமாக வருஷக்கணக்காக இது அப்படியே தான் இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜீவகாந்தம் பெருகுகிறது, ஆனால் நாம் உணர்ச்சி வசப்பட்டு அதெல்லாத்தையும் லீக் ஆகிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம்.
ஜீவகாந்தத்தை சேமித்து செறிவூட்டி பழகவில்லை. அதனால தான் நம்ம எவ்வளோ வருஷம் ஆனாலும் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. உணர்ச்சி வசப்படுறோன்னு அர்த்தம். நம்ம உணர்ச்சி வசப்படுறதுலாம் இருந்து மாறிட்டோம் அப்படின்னா ஜீவகாந்தம் செறிவு பெறும். அப்போ பெருசாலாம் தூக்கம் வராது. அப்போ ஆல்பாவுக்கு போனால் தூக்கம் வருதுங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து நமக்கு அது ஜீவகாந்தத்தை மட்டும் சேமித்து நிறுத்தி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக தூக்கமெல்லாம் வராது. அப்போ அதையும் தாண்டி நம்மளால் கடந்து உள்ளே போக முடியும். பீட்டா, டெல்டா, காமா ஸ்டேஜ். அப்போ அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நீங்கள் நடைமுறையில் நம்ம தன்மையாக வாழ்ந்துருக்கணும், தன்மையாக இருக்கணும், தன்மையாக பழகணும். ஒரே வார்த்தையில் சொன்னால் உண்மையாக வாழணும், பொய்யா வாழக்கூடாது. பொய்யா வாழக்கூடாது. நம்மளை நாமையும் ஏமாற்றிக்கக்கூடாது, மற்றவங்களையும் ஏமாற்றக்கூடாது. அப்படி உண்மையாக வாழ்ந்தவர்களுக்கு அந்த உண்மை பொருள் புரியும். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. உண்மையாக வாழ்ந்தோம் அப்படின்னா உண்மை பொருள் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் ஆல்பாவில் போய் தூங்கி பழகியிருக்கோம், இன்னொரு பக்கம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த காந்தத்தை சதைச்சு பழகியிருக்கோம். இயற்கையிலேயே புதுசாக ஒரு ஆற்றல் உள்ளே வந்துச்சுன்னா அதுவும் ஏற்றுக்காது, தள்ளி விட்டு பழகியிருக்கோம். எவ்வளோ விஷயங்கள் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கு பாருங்க. உள்ளே இருக்கிற ஆற்றலுக்கும் புரிய வைக்கணும். இப்போ மண்ணோடு சேர்ந்து இருக்கும்போது மண்ணு நீயும் வேற கிடையாது, எல்லாம் ஒன்றுதாங்கிற விஷயத்த புரிய வைக்கணும். இப்போ விண்ணோடு விண்ணா நிற்கும்போது விண்ணும் நீயும் வேற கிடையாது, எல்லாம் நீங்கள்லாம் ஒன்றுதாங்கிறத புரிய வைக்கணும். இப்போ நாம் நம்ம அந்த மெஜ்ஜாயி நின்னாதான் அந்த உணர்வலைகள்ங்கிறது ஒன்று சேரும். நாம் அங்கே போயும் நினைவலைகள் மூலமாக அப்படியே மனசு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மெஜ்ஜாகுமா? இப்போ மகிழ்ச்சி விண்ணுன்னு விரிச்சு விட்டாங்க, சரியா? பெரியக்க மண்டலம் விரிந்து நில்லுங்கள் அப்படிங்கிறாங்க, விரிஞ்சிட்டோம். இப்போ நம்மளுடைய நினைவுகள் வேற மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆற்றல் மெஜ்ஜாகுமாங்க? மெஜ்ஜாகாது இல்லையா? ஸோ நிறைய விஷயங்களை நம்ம முயற்சி பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஆனால் இது பேசுறதுக்கு இவ்வளோ விஷயம் தனித்தனியாலாம் இருக்கு. ஆனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி முயற்சியில் வெற்றி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா மற்றதெல்லாமே என்ன ஆகிடும்? டக்குன்னு ஒருமைப்பாட்டுக்கு ஒரு கோட்பாடுக்கு வந்துடும். ஒன்று நீங்கள் சரி பண்ணுங்க, மற்றதெல்லாம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். ஒன்று நம்ம சரி பண்ணால் போதும், மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மையை குறைச்சி. ஆனால் இந்த ஒன்றுக்கே படாத பாடுபடுறமே, ஒன்றுக்கே படாத பாடுபடுறாங்க. பேராசையை ஆசையாக மாற்ற முடியலையே. பேராசை ஆசையாக மாறும். நான் எங்கே மாறுறது? நீ வேணா என்னை மாற்றுன்னு அது சொல்லு. நானாக மாற மாட்டேன், வேணா நீயா என்னை மாற்று. நீயும் நானும் ஒன்று, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் பண்ணாதன்னா எந்த பேச்சு வார்த்தைக்கும் அது கட்டுப்பட மாட்டேன். நான் அப்படி தான் இருப்பேன், நீ வேணா மாறிக்க. இந்த குழந்தைங்கள்லாம் வீட்டில் என்னத்தான் சொன்னாலும் சொல்கிறத கேட்க மாட்டேன், அப்படி தான் பண்ணுவேன். அதே தன்மையில் உள்ளுக்குள்ளேயும் இருக்கு. பேராசையெல்லாம் படக்கூடாது, வேண்டாம் அப்படின்னா நான் அப்படி தான் இருப்பேன். வேணா நீ மாறிக்க, உனக்கு பிடிக்கல அப்படின்னா என்னை ஏன் தொந்தரவு பண்ணுற? ஸோ இதெல்லாம் இருக்கு, இல்லாமல் இல்லை. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் புரிய வைக்கணும், நாமளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ணணும்? இந்த தன்மைக்கு வரணும். இப்போ நீங்கள் நடைமுறையில் உங்களை மாற்றிக்க பல விஷயங்கள் நமக்குள்ள தன்மை மாறும், நுண்மை உருவாகும். உண்மை பொருளோடு இணைவதற்கான அந்த பெரும் தகைமை நமக்குள் பெருகும். இப்போ இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் போயாகணும், இல்லைங்களே. அதுக்காக சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்று போய் நாளை வான்னு டெய்லி போயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இன்னைக்கு மாற வேண்டியதில் இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாற வேண்டியதை நாளைக்கு மாற்றி, அப்படி நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் நமக்கு புரியும். வேற ஒன்றுமே கிடையாது. அந்த இயக்க சீர் அமைப்பை புரிந்து கொள்வது தான் எல்லாமே, வேற ஒன்றும் இல்லை. அதை புரிஞ்சு அதுக்கு கீழே நம்மளுடைய வாழ்க்கையே வாழும்.
இது மட்டும்தான் வந்து நமக்கு இந்த பயிற்சி மூலமாக நாம் தேர்ச்சி பெற வேண்டிய நிலை. மற்றது எல்லாமே அவன் பார்த்துக்குவான். அந்த சிஸ்டத்தில் தான் நம்முடைய உடல் அமைப்பு, அறிவமைப்பு எல்லாம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு தான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து மகிழ்ச்சி நமக்கு மௌனம் கொடுக்குறாங்க. மௌனத்தில் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். மௌனத்தில் இல்லாமல் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மௌனம் இருங்க. வாய்ப்பை உருவாக்கிட்டு அடிக்கடி வந்து மௌனத்தில் கலந்துக்கங்க. பாருங்கள், 365 நாளும் ஆலியாரில் மௌனம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து கலந்துக்கலாம். இப்போ அப்பப்போ வாய்ப்பு எடுத்து கலந்துக்கங்க. வீட்டில் முடிஞ்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு மௌனம் இருங்க. அப்புறம் பக்கத்தில் தவ மையங்கள் எல்லாம் சிறப்பு மௌனங்கள்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அமாவாசை, பௌர்ணமி, அதிலெல்லாம் கலந்துக்கங்க. இங்கே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும்போது இங்கே வந்து மௌனம் இருங்க. அப்படியெல்லாம் இருந்து நாம் என்ன பண்ணணும்? கடை சேர வேண்டும். முயற்சியை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது. முயற்சி நம்மிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சொத்து, வாய்ப்பு என்னன்னு கேட்டால் முயற்சி மட்டும்தான். முயற்சி மட்டும்தான். முயற்சியை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். விளைவை பற்றிலாம் யோசிக்காது. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாது. அவ்வளோ முயற்சி பண்ணுறேனே, இன்னும் வரலையே அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ரீசன் இருக்கும். இப்போ தான் முயற்சி பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி, இதற்கு முந்தைய பிறவிகளில் அவன் இந்த பக்கம் கூட திரும்பினது கிடையாது. அப்போ இந்த முயற்சிக்கு நம்ம கொஞ்சம் இப்போ தான் வந்து விளைவுகளை அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நாம் இதுக்கு முன்னாடி ஒரு பள்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சுருக்கோம். தப்பும் தவறுமாக வாழ்ந்து முந்தைய பிறவிகள் எல்லாம் பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சுருக்கோம். கொக்லைனை வச்சு மண்ணை அள்ளிட்டு ஒரு பிடி கையை மண்ணை அள்ளி தூக்கி போட்டுட்டு நிறைஞ்சிருச்சான்னு பார்த்தா எங்கே போய் நிறையும் அது? ஒரு கையை எடுத்து போட்டுட்டு உடனே நிறைஞ்சிருச்சான்னு பார்க்குறது. ஆனால் அள்ளினது கொக்லைனை வச்சு அள்ளி இருக்கும். அது கொஞ்சம் நாள் ஆகும், சரியா? அதனால நீங்கள் விளைவை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி மட்டுமே உங்களுடையது. விளைவு இறைவனுடையது. கண்டிப்பாக விளைவு மிஸ் ஆகாது. கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ஒரு நாள் அது விளைவு உருவாகும், அமையும். முயற்சி மட்டுமே நம்முடையது. நமக்கான ஒரு பொறுப்பும் கடமையும் ஆகும் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நாம் நிறைவு பண்ணிக்கலாம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.